இன்றைக்கி ஃப்ளேவர்ஃபுல் டைமில் செம்ம டேஸ்டியான ஒரு ஸ்வீட்ஸ் தாங்க. அதுக்கு ஒரு கப்பு உங்களுக்கு கோதுமை மாவு தேங்காய் இருந்தால் போதுங்க. நான் அரை மூடி தேங்காய் எடுத்து அதை கட் பண்ணி போட்டு மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. அப்புறமா தண்ணி விட்டு தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி 2 வாட்டி தேங்காய் பால் எடுத்துக்கிட்டாங்க. 2 வாட்டி எடுத்தால் போதும். நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கப்பு வெல்லம் எடுத்து இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்தில் போட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க, மண் தூசி இல்லாமல் இருக்கிறதுக்காக. இப்போ கடாயில் கீ 1 ஸ்பூன் போட்டு ஒரு கப்பு கோதுமை மாவு போட்டு நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கிட்டு இப்போது கரைச்சி எடுத்து வச்சுருந்த அந்த வெள்ளைப்பாகை அதில் ஊற்றிடலாங்க. இப்போ தேங்காய் பாலையும் ஊற்றி நல்லா கிண்டிக்கோங்க. கரண்டியால் உங்களால் கிண்டிக்க முடியலன்னா விஸ்க வச்சு கிண்டிக்கோங்க. கட்டியெல்லாம் கட்டாதுங்க. நீங்கள் பொறுமையாகவே செஞ்சுக்கோங்க. தீயை மட்டும் சிம்மில் வச்சுருங்க. இப்போ 1 ஸ்பூன் கீ போட்டு கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டு நல்லா கிண்டி எடுத்துட வேண்டியது. அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு ஸ்வீட்ஸ் ரெடி. தேங்க்யூ.